நம்ம நடிகர் சூர்யா இப்போ பார்த்தீங்கன்னா அஜய் பாலாஜியோட இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்காரு பைட்டக்காரன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில். அண்ட் அது கூடவே அவரோட ரெட்ரோ திரைப்படம் பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த நிலையில் அவர் சூப்பர் ஹீரோ திரைப்படத்தில் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. அதாவது மின்னல் முரளி திரைப்படம் வந்துட்டு நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். வேற ஒரு லாங்குவேஜ் திரைப்படத்துக்கும் நிறைய வந்து சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு டோவினோ தோமஸோட திரைப்படங்களுக்கு வந்து சொல்லலாம். ஏன்னா அவருக்கும் தமிழ்ல வந்துட்டு தனிப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு அவரோட திரைப்படங்கள் வந்து நல்லா இருக்கும். மின்னல் முரளி திரைப்படத்தை இயக்கியிருக்கக்கூடிய பேசல் ஜோசப் தான் இப்போ வந்துட்டு நம்ம நடிகர் சூர்யாவுக்காக ஒரு கதை வந்து வச்சிருக்காராம். அந்த ஸ்கிரிப்டை பத்தி சூர்யா கிட்ட பேசியிருக்காராம். சூர்யாவும் வந்து அந்த திரைப்படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு. எந்த அளவு உண்மை அப்படின்னு தெரியல. அப்படி அவர் ஒத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா இந்த அஜய் பாலாஜியோட திரைப்படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிப்பாங்களாம். அது ஒரு சூப்பர் ஹீரோ கதைக்களமா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. இந்த கோம்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படத்தோட வெற்றியை முடிவு பண்றது அந்த திரைப்படத்தோட வசூல் தான். அந்த திரைப்படம் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கோ அதை வச்சுதான் வெற்றியை நிர்ணயிக்கிறாங்க. அந்த காலத்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவோட வெற்றியை நிர்ணயிக்கிறது வந்துட்டு இந்த வசூலா இருக்காது. அப்படியே வசூலா இருந்தாலுமே அது வந்து தயாரிப்பாளர் அண்ட் டைரக்டர் இவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்திருக்கும். பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. எப்போ இணையதளத்தை ஓபன் பண்ணாலுமே வந்துட்டு நமக்கு தகவல்கள் வந்து வெளியாகிருக்கும். இந்த திரைப்படம் இவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அவ்வளோ வசூல் பண்ணிருக்குன்னு அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 100 கோடி பட்ஜெட்டில் வந்துட்டு அதாவது 100 கோடி ஷேர் கொடுத்துருக்கக்கூடிய திரைப்படங்களோட பட்டியல் வந்துட்டு இப்போ வெளியாகிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட எந்திரன் திரைப்படம் வந்துட்டு 100 கோடி ஷேர் கொடுத்துருக்கு. அண்ட் அதே சமயம் சூப்பர் ஸ்டாரோட கபாலி, அந்த தேட்டர், தர்பார், ஜெயிலர், வேட்டையன் இந்த திரைப்படங்கள் எல்லாமே வந்துட்டு 100 கோடியை வந்துட்டு ஒரு மாதிரி ஷேராக கொடுத்துருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட மெர்சல், சர்க்கார், பிகில், மாஸ்டர், வாரிசு, லியோ இந்த மாதிரியான திரைப்படங்கள் மட்டும்தான் இது வரைக்கும் 100 கோடி ஷேரை வந்துட்டு கொடுத்து. சுதர்சியோட இயக்கத்துல விஷால், வரலட்சுமி, சந்தானம், சோனு சூட், அஞ்சலி இவங்களோட நடிப்புல இப்போ இந்த நியூஇயருக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் மதகஜ ராஜா. இந்த திரைப்படம் வந்துட்டு 12 ஆண்டுகள் கழித்து தான் வெளியாகி இருக்கு. ஒரு திரைப்படம் வந்துட்டு பல வருஷங்கள் ரிலீஸ் ஆக இருந்து தள்ளி போடப்பட்டு வெளியாகுது அப்படின்னா கண்டிப்பா சப்போர்ட் வந்து கிடைக்காது. அந்த திரைப்படத்துக்கு நிறைய ட்ரோல் சந்திக்க வேண்டி வரும். பட் இந்த திரைப்படத்துக்கு அப்படி கிடையாது. ஏன்னா டைரக்டரே வந்து பயந்துட்டு அந்த திரைப்படம் வெளியாகும் போது பட் மக்கள் வந்து அந்த திரைப்படத்தை சூப்பரா வரவேற்றிருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய காரணம் சந்தானத்தை வந்துட்டு மறுபடியும் ஒரு காமெடியனா திரையில பாக்குறோம் அப்படின்றது தான். இந்த திரைப்படம் வந்துட்டு இப்போ வெளியாகி 9 நாட்கள்ல கடந்தாச்சு. இதுவரைக்கும் 45 கோடி ரூபாயை வந்துட்டு வசூல் பண்ணியிருக்கான். 50 கோடி ரூபாயை கண்டிப்பா வசூல் பண்ணும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. மதகஜ ராஜா திரைப்படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.